ஸோ எஸ் வெல்கம் டு எட் another ட்ரேடிங் வீடியோ அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் நேற்று எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன் அண்ட் நேற்றோட ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். நேற்றுன்னு நான் மீன் பண்ணுறது February 7th. நான் சாட்டர்டே இன்னைக்கு காலையில் வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று வந்துட்டு என்எஃப்பி இருந்துச்சு அண்ட் என்னைய ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ பிரைமரி ஏஎம் செஷன் மட்டும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னைய மாதிரிப்பட்ட ட்ரேடர்ஸுக்கு இந்த வீக் வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமான வீக்காக இருந்துச்சு. பிகாஸ் ட்ரம்ப் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு சார்ஜுக்கு வந்தார் Jan 20th. அது வந்ததுக்கப்புறமா இப்போ தான் வந்துட்டு அவர் டேரிஃப் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மற்ற கண்ட்ரீஸ் மேலே அண்ட் ஆல்சோ மற்ற கண்ட்ரீஸும் மேலே ட்ரம்ப் மேலே வந்துட்டு டேரிஃப் போட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏ மேலே டேரிஃப் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ஒரு டிசம்பர் பாதியில இருந்துட்டு இப்போ வரைக்குமே ஒரு பெரிய ரேஞ்சில் பெரிய வாலட்டிலிட்டியோட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் லைக் இன்ட்ராடே பேசிஸ்லேயே வந்துட்டு நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு மாறிட்டு இருக்கும். நான் வீக்லியில் வந்துட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். டெய்லி வந்துட்டு இன்னொரு டார்கெட் மாறும். இன்ட்ரா டே வந்துட்டு பார்க்குறப்ப இன்னொரு டார்கெட் வந்துட்டு மாறிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸை நேவிகேட் பண்ணுறது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். எனக்கு பர்டிகுலர் அந்த வீக் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மண்டே தேங்க் காட் நான் ட்ரேட் பண்ணல. பெரிய ரேஞ்சோட வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். பட் மண்டே ஆப்வியஸாக வந்துட்டு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் மேலே தான் வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு. டியூஸ்டே மார்க்கெட் மண்டேவோட ரேஞ்சோட 50%க்கு வந்து ஈக்குலிபிரியமில் வந்து டேப் ஆகி கம்ப்ளீட்டாக மேலே தூக்கி சொருகி நிப்பாட்டிட்டான். இப்போது வெனஸ்டேவோட ப்ரைஸ் லைக் பயஸ் வந்துட்டு ஈஸியாக டிட்டர்மைன் ஆகிருக்கும். ஏன்னா பேசிக்காக ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் டேவோட ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான் ப்ரைஸ் டியூஸ்டே. ஸோ வெனஸ்டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் பைஸ் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருந்திருக்கும். தட் வி ஆர் லுக்கிங் ஃபார் பைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் அரேக்குள்ளே வந்துச்சு. டிஸ்கவுண்ட் அரேன்றது நான் மீன் பண்ணுறது லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராப்பர் டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்குள்ளே வந்துச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வுட் பி இந்த பெரிய வால்யூம் பேலன்ஸ். ஸோ மண்டேவோட க்ளோசிங்க்கும் டியூஸ்டேவோட ஓப்பனிங்க்கும் நடுவில் இருக்க கேப் வந்துட்டு வி கால் இட் அஸ் வால்யூம் பேலன்ஸ். ஆர் இங்கே இருக்குது வால்யூம் பேலன்ஸ் லைக் கேப் அப்பில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்துச்சு. திஸ் இஸ் அ எவிடென்ட் வால்யூம் இம்பேலன்ஸ் இயர். விக்ஸ் மட்டும்தான் இருக்குது, பாடிஸ் கிடையாது. உள்ளே வந்துட்டு ப்ரைஸ் வெண்ட் ஹையர் அண்ட் டியூஸ்டேவோட ஹைஸாக வந்துட்டு ஈஸி ட்ராவாக இருந்திருக்கும். அண்ட் அகெயின் வெனஸ்டே ப்ரீவியஸ் டே ஹைஸுக்கு மேலே க்ளோஸராக இருந்துச்சு. அண்ட் தேர்ஸ்டேவோட ட்ரா வந்துட்டு ஈஸியாக இருந்திருக்கும். ஒரு பைஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். பைஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் வெனஸ்டே ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக ஃப்ரைடேவும் நம்ம புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க போகிறோம். அண்ட் நமக்கு ஒரு கிளியர் டார்கெட் வந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்தோம். கிளியர் டார்கெட் இருந்துச்சு January 31 ஹைஸ். இங்கேருந்து நான் இந்த ஹைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த ஹைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த ஹைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா லைக் மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பெரிய ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ்ஸை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆப்வியஸாக இங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கேயும் போகலாம். பட் நம்ம இன்ட்ராடே பேசிஸில் வந்துட்டு ட்ரேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப லாங்கர் டேர்ம் டார்கெட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாமல் இன்ட்ராடே லைக் ப்ரைஸுக்கு பக்கத்தில் என்னென்ன லிக்விடிட்டிஸ் இருக்குன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை பற்றி நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெரிய வாலட்டிலிட்டியில் ஒரு ஒரு சின்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் வந்துட்டு ஈஸியாக வந்து நமக்கு டைரக்ஷன்ஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம லிக்விடிட்டிஸ் அண்ட் மார்க்கெட்டோட வாலட்டிலியை மட்டும்தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் பயர்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸில் வந்து நம்ம வீக்லி ஆன்டிசிபேஷன் வந்துட்டு ஒரு லெவல் வந்துட்டு வச்சுருப்போம். மண்டேவே அது இன்வாலிடேட் ஆகி நமக்கு இன்னொரு லெவல் கொடுக்கும். மறுபடியும் டியூஸ்டே மண்டேவோட ரேஞ்ச் இன்வாலிடேட் ஆகி நம்ம வெனஸ்டே லைக் இப்போ ப்ரீ வீக் வந்துட்டு என்ன பார்த்தோமோ அதே பயஸ் வந்துட்டு இருக்கும். அது இன்டர்டே பேசிஸ்லேயே வந்துட்டு டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வீக்ஸ் வந்து நேவிகேட் பண்ணுறது கஷ்டம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரே ஒரு ட்ரேட் எடுங்க. அது லாஸோ வின்னோ தயவு செஞ்சு ட்ரேடிங் டெர்மினலில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. மென்டல் பீஸ் வந்துட்டு சேவ் பண்ணும். அண்ட் தேவையில்லாத அன்னெசரி லாஸஸே வந்துட்டு சேவ் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் எப்படி வந்து இந்த வீக் ஃபுல்லாக நான் பயஸை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணேன்றதை சொல்லிட்டு ஜஸ்ட் பேசிக்கலி வித் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ். அண்ட் இப்போது நான் வந்துட்டு 4 ஹவர் போனேன்னா மார்க்கெட் மேக்கர் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு மார்க்கெட் மேக்கர் பை மாடலில் இருக்குது ப்ரைஸ் இப்போதைக்கும். ஃப்ரைடே இன்வாலிடேட் பண்ணிருச்சு. அது இன்வாலிடேஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு மண்டே தான் நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு இன்வாலிடேட் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் நம்மளோட டார்கெட் வந்துட்டு இது. ஸோ இது மார்க்கெட் மேக்கர் பை மாடல், செல் சைட் ஆஃப் த கர்வ் இன்டு பை சைட் ஆஃப் த கர்வ். ஸோ நான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த சின்ன லெக்கை வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இங்கே வி ஹேவ் அ பிடிஆர் ஏஎஸ்எம்டி.
ஸோ நான் இங்கே வந்து நான் இஎஸை வந்து SMT2ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வெட்னஸ்டேவோட இந்த பர்ட்டிகுலர் விக்லெஸ் கேண்டலுக்கு விக் கிரியேட் பண்ணிடுச்சு. விச் இஸ் டெவில்ஸ் மார்க் கிரியேட் பண்ணிடுச்சு. பட் இங்கே விக் இருக்கு. ஆனா பிரைஸ் வந்துட்டு உள்ள வரல. இந்த எஃப்இஜிக்குள்ள டிப் ஆகல. மேக்கிங் இட் ஆஸ் அ PDRA SMT. ஓ ஷிட்! ஓ ஷிட்! ஓ ஷிட்! ஓகே. ஸோ மேக்கிங் திஸ் ஆஸ் அ PDRA SMT. அண்ட் இன்னும் லோவர் டைமுக்கு போறோம்னா, இங்க இந்த கேண்டில் கிராசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்க இந்த கேண்டிலோட லோஸ் வந்துட்டு ஸ்வீப் ஆயிருச்சு. அண்ட் தென் ஆப்வியஸா அங்க இருக்கிறது ஹைஸ் தான். இப்போ நான் ஜஸ்ட் லைக் நல்ல லோவர் டைம் ஃப்ரேம் போயிடுறேன். இது எதுவுமே நமக்கு தேவையில்ல. இது ப்ரீவியஸ் டேவோட டேட்டா. இங்க நான் 15 மினிட் கேண்டில் வந்துட்டு வச்சிருக்கேன். என்னோட அப்ரோச் வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் டேக்கு வந்துட்டு என்னவா இருந்துச்சுன்னா, இதுதான் வந்துட்டு NFP கேண்டிலோடது. ஸோ NFP கூட வந்துட்டு மத்த பல நியூஸ் வந்திருந்ததுனால டபுள் சைடட் டெலிவரி வந்துட்டு நமக்கு குடுத்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன்ல இருந்தே மார்க்கெட் வந்துட்டு கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் இது வாஸ் அவர் நியூ டே ஓப்பனிங் கேப். இது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஷர், தர்ஸ்டேவோட க்ளோஷர். இது வந்துட்டு ஃப்ரைடே ஏஷியன் செஷனோட ஓப்பனிங், மார்க்கெட்டோட ஓப்பன் 18க்கு மார்க்கெட்டோட ஓப்பன். ஸோ மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்துச்சு. கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி பிரைஸ் வந்துட்டு ஸ்டார்டட் கோயிங் ஸ்லோலி ஹையர். ஏஷியன் செஷன்ல வி ஹேட் திஸ் ட்ராப். இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு வி ஹேட் அ டைனி ட்ராப், சின்ன ட்ராப். ஸோ இந்த லோஸ் டு இந்த ஹைஸை கன்சிடர் பண்ணுறப்ப ப்ரைஸ் ஓடிஇல வந்துட்டு அந்த ஓடிஇ ஒட்டியே தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அஹெட் ஆஃப் 8:30 ஆர் 8:30 முன்னாடி வந்துட்டு ப்ரைஸ் 2 சைடுமே லிக்விடிட்டியை வந்து இன்ஜினியர் பண்ணி வச்சிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெண்ட் லைன். ஸோ இது இது வந்துட்டு இட் இஸ் கிளாசிக் தட் நம்ம வந்துட்டு இதான் ஒரு கிளாசிக் கண்டிஷன். இது இது இதனால தான் வந்து நம்ம லண்டன் ட்ரேட் பண்ணக்கூடாது. NFP வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ் வந்துட்டு நமக்கு நியூயார்க்கில் இருக்கிறப்போ இந்த மாதிரி லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணுறது தான் லண்டனோட ப்ரொஃபைல். இந்த மாதிரி பெரிய நியூஸ் வந்துட்டு இருக்கிறப்போ லிக்விடிட்டிஸை இன்ஜினியர் பண்ணிச்சு. அண்ட் NFPல ப்ரைஸ் வந்துட்டு 2 சைடுமே அடிச்சிச்சு. 2 சைடுமே அடிச்சிச்சு. பட் ஆனால் நமக்கு ஹையர் சைடில் ஒரு SMT கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் 2 சைடு அடித்தாலுமே நம்மளோட ட்ரான்னு ஒன்று இருக்குது. நம்மளோட ட்ரா வந்து புல்லிஷ் ட்ரா. நம்மளோட ட்ரா வந்து இந்த ஹைஸ். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு அதுக்கு போகலை. அண்ட் 2 சைடுமே அடிச்சு விட்ருக்கு. பட் நான் கன்சிடர் பண்ணுறது ப்ரைஸ் வந்துட்டு ஹையராக தான் போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இந்த கம்ப்ளீட் விக்கை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன். என்னதான் அது லோவர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ட்ரேட் எடுத்திருந்தாலும் நமக்கு மேலே போகிறதுக்கான ஒரு ட்ரா வந்துட்டு இருக்குது. ஸோ கீழே கன்சிடர் பண்ணது நான் திஸ் இஸ் ஆர் மேனிப்புலேஷன். நான் மேலே கன்சிடர் பண்ணுற மேனிப்புலேஷனாக நான் இது பண்ணல. பிகாஸ் SMT இருந்துச்சு ஆப்வியஸாக அதை நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த SMT இருந்துச்சு. நம்மளோட ட்ரா வந்துட்டு தெளிவாக இருக்குது. இந்த ஹைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி லைக் பை சைட் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுறேன். ஸோ இந்த பை சைட் லிக்விடிட்டி தெளிவாக இருக்குது. கீழே வந்துட்டு நமக்கு SMT இருக்குது. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் செல் சைட் லிக்விடிட்டி. செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி SMT கொடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் PDRA 4 ஹவரோட ஆர்டர் பிளாக். என்னதான் மறுபடியும் கிளைமாக இருந்தாலும் இதுதான் வந்து நமக்கு லைக் டவுன் க்ளோஸ் கேண்டில் ஆர் 1 ஹவரில் பார்த்தாலும் இது நம்மளோட ப்ரொபல்ஷன் பிளாக். ஸோ ப்ரொபல்ஷன் பிளாக்குள்ள அகெயின் ப்ரைஸ் வந்து ரிக்ளைம் ஆகி ஹையர் மேலே தான் போகிறான்ற ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு அதுக்கு அந்த கண்டிஷன்ஸ் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதே க்ளோசிங் பேசிஸில் தான் நான் இங்கே அடுத்த கேண்டலோட ட்ரா லிக்விடிட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வெறும் க்ளோஷரை மட்டும்தான் நான் வந்துட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரைஸ் அந்த ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகிட்டு அகெயின் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை டேப் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ இதுதான் வந்து நம்மளோட 8:30யோட ஓப்பன். ப்ரைஸ் மறுபடியும் 8:30யோட ஓப்பனுக்கு கீழே வந்துச்சு. நான் லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு போயிடுறேன். இட் வுட் பி லைக் பெட்டர் ஃபார் யூ கைஸ். ஓகே. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் வந்துச்சு. லோவர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர் ஆர்டர் பிளாக் ஓப்பன் லோ. நான் இந்த விக்ஸை கன்சிடர் பண்ணலை. பிகாஸ் என்னோட ட்ரான் லிக்விடிட்டி ஸ்டில் மேலே தான் இருக்குது. நான் இந்த விக்ஸை நான் சுத்தமாக கன்சிடர் பண்ணல இப்போதைக்கு. ப்ரைஸ் கீழே வந்துச்சு. கம்ப்ளீட் செல் சைட் லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிச்சு. ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்டு இருந்த PDRA தட் இஸ் ஆர்
H1 ஆர்டர் பிளாக், ப்ரொபல்ஷன் பிளாக், H4 ஓட ஆர்டர் பிளாக் உள்ள பிரைஸ் போச்சு. உள்ளேயே வந்துட்டு எஸ்எம்டி குடுத்துச்சு. எஸ்எம்டி குடுத்துட்டு பிரைஸ் டிஸ்ப்ளேஸ் ஆச்சு. அண்ட் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு. விச் இஸ் அ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அண்ட் இது நம்மளோட பிரேக்கர் பிளாக். ஸோ இந்த மேனிபுலேஷனுக்கு கீழ குடுத்துருக்கிறது இதுவா தான் இருக்கும். நான் இந்த விக்ஸ நான் சுத்தமா கன்சிடரே பண்ணல. நான் இந்த விக்ஸ இக்னோர் பண்ணிட்டேன். பிரேக்கர் பிளாக் பிரைஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா அதுக்குள்ளேயே அக்யூமுலேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது 3 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அகைன் திஸ் இஸ் ஆர் இன்வர்ஷன். பிரைஸ் இந்த இன்வர்ஷனுக்குள்ள போச்சு. அண்ட் நான் ஒரு பொசிஷன் வந்துட்டு இங்க அரவுண்ட் இந்த லெவல்ஸ்ல வந்துட்டு எடுத்திருந்தேன். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு இங்க சம்வேர் இங்க அட்டாச் பண்ணி விடுறேன். அண்ட் நான் டிஸ்கார்ட்ல வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ சப்போஸ் நீங்க டிஸ்கார்ட்ல இல்லன்னா என்னோட ட்ரேட்ஸோட அப்டேட்ஸ வந்துட்டு கொஞ்சம் வேகமா சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, லிங்க்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழ வந்துட்டு போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்க ஒரு லாங் எடுத்தேன். இங்க ஒரு லாங் எடுத்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் இங்க வச்சிருந்தேன். அண்ட் ஆல்சோ வி ஹேட் அனதர் எஸ்எம்டி. அது ஏன்னா, இங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம்ல வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் எஸ்எம்டி. உங்களோட சார்ட்ஸ்ல போய் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிரைஸ் இந்த ஹைஸ் இப்போ இது பிரேக் ஆயி இட் டர்ன்ட் இன்டூ சப்போர்ட். அண்ட் ஆல்சோ வி ஹேட் ஆர் M3 இன்வர்ஷன் எஃப்இஜி. பிரைஸ் கம்ப்ளீட்டா அதுக்குள்ளேயே ஸ்டக் ஆயிருந்துச்சு. நான் அரவுண்ட் இந் இந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ல வந்துட்டு நான் லாஸ் எடுத்தேன். நான் இத அப்படியே விட்டிருந்தா எனக்கு இந்த ட்ரேட் வந்துட்டு லாஸ் ஆயிருக்காது. இந்த M3 இன்வர்ஷனுக்கு மேல போனதுக்கப்புறம் என்டர்ட் அரவுண்ட் ஹியர் நான் இன்னும் என்டர் ஆயிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ஆ டவுன் க்ளோஸ் கேண்டிலோட லோஸா தான் இருந்துச்சு. பட் பிரைஸ் இங்கேருந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேண்டில் புல்லிஷா வச்ச உடனே நான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க டெய்ல் பண்ணேன். ஐ ஐ காட் அ டைனி லாஸ். பட் ஓவராலா நான் மறுபடியும் மேஜர் பொசிஷன்ஸ் நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம்லயே பார்த்து நான் இங்க என்டர் ஆனேன். என்னோட ஸ்டாப்ஸ் வாஸ் அரவுண்ட் இங்க. அண்ட் என்னோட டார்கெட் இங்க 12 கேண்டில் 12 மணி கேண்டில்ங்க 9:12 9:12 ஓகே எக்ஸாக்ட்டா 9:12 ஓகே 9:12 தான் நான் என்டர் ஆனேன். ஸோ இங்க நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ தயவு செஞ்சு என்னைய இது பண்ணாதீங்க. நான் இப்போ லைக் இப்போ எவாலுவேஷன்ல கூட எடுக்கல இது. பேப்பர்லயும் எடுக்கல. ஸோ மீதி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க ஐ என்டர்ட் எஸ்எல் இங்க, டிபி இங்க. நான் முதல்ல வந்துட்டு ஒயிட் எஸ்எல் தான் வந்துட்டு வச்சிருந்தேன் கம்ப்ளீட்டா. பட் இந்த எஸ்எம்டிய பார்த்தோனே ஐ ஷிஃப்டட் லோவர். இங்க 2 எம்என்கியூ வந்துட்டு வெறும் 2 எம்என்கியூ போட்டிருந்தேன். என்னோட ஸ்டாப்ஸ் இங்க. என்னோட டிபி வந்துட்டு இங்க இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரேட் வாஸ் எ டிபி ஹிட். பட் நான் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போனதுக்கு அப்புறமேலு நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல போனேன். 9:30 ஒட்டி. இங்க. திஸ் வாஸ் மை கிளாசிக் 9:30 மாடல். இங்க போயிரலாம். ஸோ இங்க நான் NVIDIA வச்சு நான் பேஸ் பண்ணி எடுத்த ட்ரேட். NVIDIA வச்சு நான் பேஸ் பண்ணி எடுத்த ட்ரேட் இந்த ட்ரேட். ஐ வாஸ் பிரிட்டி ஷூர் வந்துட்டு பிரைஸ் மேல தான் போகுது டைரக்ட்டா பிகாஸ் வி ஹேட் ஆல் தி எஸ்எம்டி. பிரைஸ் வந்துட்டு ஒரு பியரிஷ் பீரியட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு சப்போர்ட்டா எடுத்துட்டு இருக்கு. நான் பிரைஸ் வந்துட்டு மேல தான் போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அதே டைம்ல நான் NVIDIA வந்துட்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ NVIDIA வந்துட்டு நான் போய் காமிக்கிறேன். இதுதான் NVIDIAவோடது. ஓகே இங்க இருக்கு. நான் பார்த்தது இது Thursdayவோட ஓப்பன். இது ஃப்ரைடேவோட ஓப்பன். ஏன்னா இது இங்க காமிக்கல பிகாஸ் நம்ம இங்கேயும் கட் பண்ணி வச்சிருக்கனால இங்கேயும் கரெக்ட்டா கட் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் வந்துட்டு இங்கே தான் இருந்துச்சு. NVIDIAவோட ஓப்பன் வந்துட்டு கேப் அப்பா இருந்துச்சு. ஸோ NVIDIA தான் வந்து என்கியூல லைக் வந்து நம்மளோட மார்க்கெட்ல வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு HDFC பேங்க் பார்க்குற மாரி, என்கியூல வந்துட்டு NVIDIA வச்சு தான் நான் அதிகமா ட்ரேட் பண்றேன். ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எங்க 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 ஓகே. நான் இந்த பர்ட்டிகுலர் செல் சைட் லிக்விடிட்டீஸ் வந்துட்டு பார்த்து வச்சிருந்தேன். லைக் வந்து நம்ம புல்லிஷா இருக்கோம். ஸோ பிரைஸ் போணும்னா அங்க தான் அடுத்து போணும். ஸோ நான் இது 2மே வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட சார்ட்ல.
அண்ட் ஆல்சோ பிரைஸ் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகி நான் சஸ்டெயின் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். அன்டில் இந்த ஹைஸ் வந்துட்டு ரீச் பண்ணுற வரைக்கும். எக்ஸாக்ட்டா பிரைஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி NVIDIA லைட்டா புஷ் பண்ண உடனே NQ நல்லா புஷ் பண்ணுச்சு. ஸோ ஐ என்டர்ட் அட் திஸ் கேண்டில்ஸ் க்ளோஸ் அண்ட் இங்கேயும் என்னோட கன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ். ஸோ இந்த கேண்டில் க்ளோஷர் வந்துட்டு லைக் இட் இட் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். லைக் இதுதான் வந்துட்டு உங்களோட பயஸு, உங்களோட என்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு சின்ன டூல். நான் இங்கே என்டர் ஆனேன். இங்கே என்டர் ஆகிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ஆர்டர் பிளாக்கோட திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஆர்டர் பிளாக். பட் ப்ரைஸ் ஸ்பூலிங்காக இருக்கிறப்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல. இங்கே திஸ் வாஸ் மை ட்ரேட் ஓப்பன் அரவுண்ட் இங்கே நான் அது கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் இருந்துச்சு. ஸோ இந்த ஹைஸ்னே வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக. இட் வாஸ் அரவுண்ட் 3 hour ட்ரேட். பட் இங்கே நான் என்னோட பார்ஷல்ஸ் வந்துட்டு எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ட்ராக்கு போகிறதுக்கு நமக்கு இந்த 2 birds 1 stoneன்ற கான்செப்ட் வேணும். அந்த ட்ராலேருந்து திரும்புகிறப்பையும் நமக்கு இந்த 2 birds 1 stoneன்ற கான்செப்ட் வேணும். ஸோ 2 birds 1 stoneன்றது சிம்பிளாக ஒரு லிக்விடிட்டி, இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி, அதுக்கு மேலே இருக்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் PDRA. ஸோ இங்கே ரெண்டுமே நமக்கு 2 PDRAமே லிக்விடிட்டிஸ் மட்டும்தான், ஹைஸ் மட்டும்தான். ஸோ இது NFPயோட கேண்டலோட ஹைஸ் அண்ட் தென் இது அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் PDRA விச் இஸ் ஆர் ப்ரீவியஸ் January 31st ஹை. இப்போ இங்கே ப்ரைஸ் வந்துட்டு போயிருச்சு. போனப்ப என்னாச்சு? ESல அந்த ஹைஸுக்கு ப்ரைஸ் போகல. ஸோ விச் இஸ் அண்ட் பியூட்டிஃபுல் SMT. நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரைஸ் அந்த ஹைஸ் எடுத்துருச்சு. ஆனால் லோவர் டைம் ஃப்ரேம் எல்லா நாய்ஸையும் நான் வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்றேன். இது தேவையில்ல, இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து ஹைஸ் எடுத்துருச்சு. இப்போ நமக்கு இருக்கிற பியூட்டிஃபுல் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச். பிகாஸ் இதுதான் NFPல ஃபார்ம் ஆகிருக்கிற ஹைஸ் அண்ட் லோஸ். பெரிய ரேஞ்சில் இருக்க ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டு பொறுமையாக ஸ்டெப்பாக அரைச்சு மேலே போயிட்டு ஒரு லிக்விடிட்டியில் போய் ஆர்டர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருச்சு. அண்ட் வி ஹாவ் ஆர் 1 bird 2 birds 2 birds 1 stone இங்கே. இப்போது ப்ரைஸ் வந்துட்டு மேலே போய்க்கிட்டே இருந்துச்சு. அதே டைமில் நம்ம வந்துட்டு ESஐ பார்த்தோம்னா ES வாஸ் மேக்கிங் ஹையர் ஹைஸ். ஆனால் NQ லோவர் லோ. ஏற்கனவே நமக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு SMT இருக்குது. லோவர் டைம் ஃப்ரேமில் வி ஹேட் another SMT. பட் ஆனால் இந்த SMTயை நான் கன்சிடரே பண்ணல. ESஐ வந்து நான் ESோட SMTயை வந்து நான் கன்சிடரே பண்ணல. இதை வச்சுக்கிறோம். ஸோ ESோட SMTயை நான் சுத்தமாக கன்சிடர் பண்ணல. நான் கன்சிடர் பண்ணது NVIDIAவோட SMT. ஏன்னா NVIDIAவில் வந்துட்டு எனக்கு தெரியும் நான் வந்துட்டு இந்த லெவல்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் கேப் அப் ஆகி கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் இருக்க எல்லா லெவல்ஸையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டேன். ஓகே. ஸோ இப்போது இது வாஸ் another N dog from somewhere else. This is N walk from somewhere else. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகி இந்த கேப்போட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப கேப்ஸ்லையும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் போய் ப்ரைஸ் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 to 2.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ப்ரைஸ் வந்துட்டு போயிட்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே SMT இருக்குது. நான் கன்சிடர் பண்ணது இந்த SMTயை. ப்ரைஸ் அழகாக ஓப்பனிங் கேண்டலோட லோஸு கீழே ட்ரேட் ஆச்சு. அண்ட் ஐ ஹேட் அ வெரி குட் கன்விக்ஷன். இன்னொன்று நான் இந்தியே செல் லிமிட் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் கன்சிடரிங் இட் அஸ் அ சூப். ப்ரைஸ் ஓப்பன்லேருந்தே மேலே போச்சு. ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் செல்ஸ். நான் இங்கேயே வந்துட்டு செல்ஸ் வந்துட்டு போட்டுட்டேன். இங்கேயே ப்ரைஸ் வந்து ஆர்டர் டிகர் ஆயிடுச்சு. பட் ஆனால் இங்கே போனப்போ என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன். திஸ் வாஸ் ஹிட். பட் ஆனால் மறுபடியும் இந்த ஒரு கேண்டில் எனக்கு என்னோட பயஸ் ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்த உடனே ஐ சோல்ட் 5 MNQ. இங்கே என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இங்கே அண்ட் தென் வந்துட்டு என்னோட இனிஷியல் கம்ப்ளீட் டிபி வந்துட்டு இதுவாக தான் இருந்துச்சு. அண்ட்
ப்ரைஸ் வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா தெரியும். இது இது வந்து சிஏஎஸ்சி ஆயிருச்சு, எஸ்எம்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அ திஸ் திஸ் ஆப்வியஸ்லி வாண்டட் டூ கோ டவுன். அது போற வழியில வி ஹேட் திஸ் அழகான செல் சைட் லிக்விடிட்டி ஆர் லோ ஹேங்கிங் ஃப்ரூட். நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா, இதுதான் வந்து நம்மளோட லோ ஹேங்கிங் ஃப்ரூட் டார்கெட் அப்ஜெக்டிவா இருந்திருக்கணும். ஸோ பொறுமை, அடுத்த கேண்டில், குட் ப்ளீட் அண்ட் நான் வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுட்டேன். இது வந்துட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கு. கம்மி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ மை ஸ்டாப் லாஸ் வாஸ் அரவுண்ட் பிரேக் ஈவன் இங்க. நான் நடுவுல வந்துட்டு பார்ஷியல்ஸ் க்ளோஸ் பண்ணேன் நானு. அண்ட் ஒரே கேண்டில்ல இட் ஹிட் மை டிபி. 5 அப்புறம் 15,000 வந்திருக்கும். ஸோ சிம்ப்ளி பேசிக்கலி இந்த இந்த ட்ரேட் தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுதான் வந்து நான் எல்லாம் பார்த்தது. அண்ட் நான் ஒண்ணு காமிக்க மறந்துட்டேன். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜி. ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜி. இந்த லோஸுக்கு கீழ போனதுக்கப்புறமும் வந்துட்டு கூட தாராளமா வந்துட்டு நம்ம ஆ என்டர் ஆயிருக்கலாம். ஸ்டாப்ஸ் இந்த ஹைஸ்ல வச்சிருந்தாலுமே இட் வாஸ் பியூட்டிஃபுல் ட்ரேட். பியூட்டிஃபுல் ட்ரேட் இந்த ட்ரேட். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் தி சிக்னேச்சர்ஸ் விச் ஐ வாஸ் லுக்கிங் அட். அண்ட் இது கூட வந்துட்டு நான் ஆர்டிஹெச் இண்டிகேட்டர் வந்து நான் கம்பைன் பண்ணேன். ஸோ ஆர்டிஹெச்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆர்டிஹெச் வாஸ் பியூட்டிஃபுல் ஸோ குட். ஆ எஸ் ஓப்பன் ஆச்சு. கேப் மேல போச்சு. 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ரொம்ப இதாகி ட்ரேட் ஆயிருந்துட்டு. ஆல்சோ வி ஹேவ் ஆல் தீஸ் ப்ரீவியஸ் பிஎம் செஷனோட லிக்விடிட்டிஸ். ஐ குட் ஹேவ் எய்ம்ட் ஃபார் திஸ் லிக்விடிட்டி பட் ஸ்டில் ப்ராஃபிட் இஸ் ப்ராஃபிட். பேப்பர் ட்ரேட் இதை வச்சு என்ன பண்ணுறது? ஸோ அதே யார் ஓகே அங்கே ரீச் ஆயிருச்சு. அது என்னன்னு தெரில, கேன்சல் ஆயிருச்சு. ஸோ வெயிட் வெயிட் அ மினிட். ஐ குட் ஹவ் டார்கெட்டட் இன் த லோஸ் பட் திஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். இது ட்ரம்ப் வந்துட்டு ஏதோ ஒரு நியூஸோ ட்வீட்டோ வந்துட்டு ஏதோ போட்டிருந்தாரு. அதில் டக்குன்னு வந்துச்சு. ஸோ நானும் அதை இம்பல்ஸில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் பியூட்டிஃபுல் லிக்விடிட்டி ப்ளே இங்கே. தட் வுட் ஹவ் பீன் ஆர் லைக் லைக் ஃபுல் லிக்விடிட்டி. நான் ஒரே ஒரு எம்என்க்கு விட்டுருந்தாவுமே அது வந்துட்டு $500 ஈஸியாக கிடச்சிருக்கும். $450 வந்துட்டு ஈஸியாக கிடச்சிருக்கும். 235 இன்டூ 2 வுட் பி எவ்வளவு? $470 வந்துட்டு ஈஸியாக இருக்கும். வெறும் வெறும் ஒரே ஒரு எம்என்க்யூ வச்சு. அண்ட் ஒரு என்க்யூலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ட்ரம்ப் இருக்க சீசனில் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. விக்ஸும் வந்துட்டு நல்ல ஹைஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை கம்ப்ளீட் வாட் ட்ரேட் பிரேக் டவுன். அண்ட் இது என்னோட இந்த வீக்கோட ஸ்டாட்ஸ். ஐ எம் யூஸிங் ட்ரேட்ஜெல்லாம் ஃபார் மை ஜேர்னலிங் பர்பஸஸ். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரேட்ஜெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜேர்னல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. என்னோட எவாலுவேஷன்ஸுக்காண்டி நான் வந்துட்டு என்னோட ரிஸ்க் வந்துட்டு நான் செட் பண்ணேன். எப்படி செட் பண்ணேன்னா, ஜஸ்ட் வித் ஆல் மை ஜேர்னல் அண்ட் ஆல் மை டேட்டா தான் நான் வந்து செட் பண்ணேன். நான் சொன்ன மாரி நான் மண்டே ட்ரேட் பண்ணல. டியூஸ்டே ஐ ஹேட் பிரேக் ஈவன் டே. வெட்னஸ்டே வாஸ் அ ப்ராஃபிட்டபிள் டே. தேர்ஸ்டே நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து இங்கே ஆல்மோஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரைடே அகெயின் ப்ராஃபிட்டபிள் டே. ஐ எம் அப் ஃபார் லைக் 1.5% இந்த வீக். அண்ட் நான் எப்படி செட் பண்ணேன்றது இங்கே காமிச்சிடுறேன். என்னோட வர்ஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீக் வந்துட்டு இப்போதைக்கு 5 ட்ரேட்ஸ். ஸோ என்னோட கம்ப்ளீட் ட்ரா டவுனை வந்துட்டு 5 ட்ரேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருவேன். சப்போஸ் 5 ட்ரேட் அகெயின் நான் வந்துட்டு லூசிங் ஸ்ட்ரீக்கில் போனேன்னா அஃப்கோர்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு போயிடும். பட் கண்டிப்பாக அது போகாது. நான் வந்து ஃபிக்ஸ்டு எஸ்எல்டிபிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணல. என்னோட டைரக்ஷனில் அட்லீஸ்ட் கொஞ்சம் போகிற மாதிரி கொடுத்தா கூட நான் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ தட் வுட் கிவ் மீ சம் 7 ட்ரேட்ஸ் அரௌண்ட். ஸோ இதை வச்சு தான் நான் எவாலுவேஷன்ஸில் வந்து என்னோட ரிஸ்க்கை வந்துட்டு பிளான் பண்ணேன். என்னோட லைவ் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு நான் 10 ட்ரேட் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. பிகாஸ் ஆப்வியஸாக டாலர் ப்ரைஸ் இருக்கும், டாலர் ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் லைவ் அக்கௌண்ட் அதில் யாரும் வந்துட்டு பெருசாக ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கவும் மாட்டாங்க. அண்ட் என்னோட வீக் வாஸ் வெரி குட் வீக். என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஜேர்னல் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து வந்துட்டு கிடைக்காது. அண்ட் உங்களோட ஸ்லீப் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த ரிப்போர்ட் செஷனில் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட டேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி கம்ப்ளீட் ட்ரேட்ஸ் அலவுட் டுட்டோரியல் வேணும்னா மேபி நான் ஒரு பே அவுட் ரீச் பண்ணோடனே நான் பே அவுட் ரீச் பண்ணதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எடுத்து அதை ஒரு வீடியோவாக வந்துட்டு போடுறேன். அண்ட் எஸ் தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் கூப்பன் கோட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேட்ஜெல்லால் வந்துட்டு மேட்ரிக்ஸ்ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10% ஆஃப் ஆன் மந்த்லி பர்ச்சேசஸ் அண்ட் 20% ஆஃப் ஆன் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்.
And yes, that's it for this video. So hope you guys enjoyed this video, and until next time, stay safe.